சுசீந்திரம். இன்று நாம் அறிந்த இந்த பெயர் ஒரு சாதாரண ஊர் பெயர் இல்ல. இது பல நூற்றாண்டுகளைத் தாண்டி வந்த ஒரு ஆழமான அர்த்தம் கொண்ட பெயர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் இந்த இடம் பழைய இலக்கியங்களிலும் ஸ்தல புராணங்களிலும் ஞான கைலாசம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கைலாசம் என்பது சிவனின் வாசஸ்தலம். ஞான கைலாசம் என்பது ஞானம், தவம் மற்றும் சுத்தம் இவை அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்த இடம். இது ஒரு கிராமம் மட்டுமல்ல, பாவ நிவாரணமும் உள்ளார்ந்த மாற்றமும் நடைபெற்ற பூமி. இந்த வரலாற்றின் மையமாக இந்திரன் எனும் பாத்திரம் வருகிறது. பலருக்கு இந்திரனின் கதை ஒரு புராணமாகத் தோன்றலாம். ஆனால் ஆய்வியல் நோக்கில் இந்திரன் என்பது அதிகாரம், அகங்காரம் மற்றும் தேவசக்தியின் ஒரு சின்னமாக பார்க்கப்படுகிறது. தர்மத்தை மீறிய அதிகாரம் சாபத்தை உருவாக்கும் என்பது இந்த கதை சொல்லும் முக்கிய கருத்து. சாபத்தின் விளைவாக இந்திரன் தன் மன அமைதியை இழந்தார். அதிகாரம் இருந்தாலும் உள்ளம் அமைதியாக இல்லை. இந்த நிலையே தவத்திற்கான வழியை திறந்தது. பழைய இலக்கியங்களும் ஸ்தல புராணங்களும் குறிப்பிடுவது என்னவென்றால், இந்திரன் பூலோகத்துக்கு வந்து இன்று சுசீந்திரம் என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் கடின தவம் செய்தார். இந்த இடத்தில் இருக்கும் தானுமாலயன் கோவில் இந்த கதையின் மிகப்பெரிய சாட்சி. தானுமாலயன் என்பது சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா 3 தெய்வங்களும் ஒரே உருவில் வழிபடப்படும் மிக அரிய தெய்வ வடிவம். தென் இந்தியாவில் 3 சமயங்களும் ஒரே இடத்தில் சேர்ந்து வழிபடப்படும் கோவில்கள் மிகவும் குறைவு. இது இந்த இடம் பிரிவை அல்ல, ஒற்றுமையை வளர்த்த இடம் என்பதை காட்டுகிறது. இந்திரன் இந்த இடத்தில் தன் பாவத்திற்கு பொறுப்பு ஏற்று உள்ளத்திலும் உடலிலும் சுத்தத்தை நாடி தவம் செய்தார். அந்த தவத்தின் முடிவில் சாபம் நீங்கியது. இந்திரன் தன் நிலையை மறுபடியும் பெற்றார். இதோடு மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பாவம் நீங்கிய நிலை, சுத்தம் பெற்ற நிலை. சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் இதனை சூசி என்று அழைக்கின்றனர். ஆய்வியல் நோக்கில் பார்க்கும்போது இந்த இடம் சூசி அடைந்த இந்திரன் இருந்த இடம் என்று அறியப்பட்டிருக்கலாம். காலத்தின் போக்கில் சூசி பிளஸ் இந்திரன் என்ற பெயர் சுசீந்திரன் என்று மாறி பின்னர் மொழி மாற்றத்தின் மூலம் இன்று நாம் அறிந்த சுசீந்திரம் என்ற பெயர் உருவானது. இத்தகைய பெயர் மாற்றங்கள் தென் இந்திய ஸ்தலப் பெயர்களில் மிகவும் சாதாரணமானவை. நீங்கள் பார்க்கும் பழைய கையெழுத்து சாட்சிகளும் ஸ்தல விளக்கங்களும் இந்த பெயரின் மூலத்தை தொடர்ந்து விளக்குகின்றன. இது நம்பிக்கை மட்டுமல்ல, வாய்மொழி மரபும் எழுத்துச் சாட்சியும் இணைந்த வரலாறு. இன்று நாம் சுசீந்திரம் என்று சொல்லும்போது ஒரு பெயரை மட்டும் சொல்லவில்லை, ஒரு கருத்தைச் சொல்லுகிறோம். பாவத்தை உணர்ந்த அதிகாரம், சுத்தத்தை நாடிய உள்ளம் மற்றும் சமய ஒற்றுமையின் அடையாளம். அதனால்தான் சுசீந்திரம் இன்று வரை ஒரு புனித இடமாக கருதப்படுகிறது.